சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு குறித்து காவல்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான கூடுதல் விவரம் செய்த சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது பல்கலைக்கழக வளாகத்தில் 6 இடங்களில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கே இருக்கக்கூடிய கள தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். சேலம் அருகே கருப்பூரில் அமைந்துள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜெகநாதன் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஜெகநாதன் மீது தொடர்ச்சியாக பல்வேறு முறைகேடுகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் எழுந்த வண்ணம் இருந்து வந்தது. இந்த சூழலில்தான் துணைவேந்தர் ஜெகநாதன் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக அரசு விதிகளை மீறி கூட்டர் பவுண்டேஷன் என்ற வர்த்தக ரீதியான நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதன் மூலம் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஜெகநாதன் மீது ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல், கூட்டு சதி, மோசடி, போலி ஆவணங்களை தயாரித்தல், அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஏமாற்றுதல், குற்றம் செய்ய முயற்சி செய்தல் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடந்த 26ஆம் தேதி அவரை கைது செய்தனர். பின்னர் அவருக்கு சேலம் நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீனானது வழங்கியது. இந்த ஜாமீன் மனு மீது புகார்தாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையானது நாளை நடைபெற இருக்கிறது. இந்த வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டால் அவர் சிறை செல்லக்கூடிய சூழ்நிலையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இன்று சென்னையில் இருந்து தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். இன்று பிற்பகலில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய அலுவலர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்க இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய பயணியர் மாளிகையில் துணைவேந்தர் ஜெகநாதனை நேரில் சந்தித்து இந்த புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில் துணைவேந்தரை காப்பாற்றுவதற்காக ஆளுநர் செயல்படுவதாக கூறி அவரது வருகையை கண்டித்து மாணவர்கள் அமைப்பினர் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள்.